அரசியலாயிரம் நேர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் எம்ஜிஆருடைய முகமூடியை போட்டுக்கிட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலான்ட்டு கனவு காண்றாரு. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியுமா? இவர் என்ன வேஷம் போட்டாலும் அந்த வேஷமெல்லாம் பலிக்காது. இவர் யார் எப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நேரடியாக விஜய் அவர்களை அதிமுகவுடைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. இதுவரைக்கும் அந்த விஜயை பெரும்பாலும் தாக்கி பேசாமல் அமைதி காத்து வந்த அதிமுக காரங்க இப்போ கடுமையாக தாக்கி பேச ஆரம்பித்ததுலேருந்து ஒருவேளை அதிமுக விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி இனி நடைபெறாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு செய்தியை அரசியல் நோக்கர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், விஜய் அவர்களை எந்த வகையிலையும் அதிமுகவில் சேருவதாக இருந்தால் உனக்கு முதலமைச்சர் பதவிங்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை எடப்பாடி வச்ச காரணத்தினால தான் இவர் அதிமுகவில் கூட்டணி சேரலை. தான் தான் தலைமை, தான் தான் முதலமைச்சர்னு சொல்லி எடுத்த எடுப்பில் முதலமைச்சர் கனவில் இருக்கிற விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ அதிமுகவில் உள்ள பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது திமுகவிலேருந்து உடைச்சி நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய விஜய் அவர்களுடைய கனவும் பலிக்காது. காரணம், காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு பிரிந்து தனியாக சென்றால் நிச்சயமாக இந்த முறை 2026 சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு முடிவெடுத்தால் அது காங்கிரஸுக்கு அரசியல் தற்கொலைக்கு சமங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பிரதானமாக உள்ள காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் திமுகவுடைய கூட்டணியை விட விரும்பலை. அந்த கூட்டணியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இப்படி ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. அதுவும் அந்த தனிப்பட்ட ஒரு சிலருடைய கருத்து தான், இது காங்கிரஸ் கட்சியுடைய ஏகோபித்த கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்குது குறிப்பிடத்தக்கது. அதனால் காங்கிரஸ் கட்சி நம்மோட இருந்தாலும் ஒன்று, இல்லை நம்ம விட்டு போனாலும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். காரணம், காங்கிரஸ் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டா ஒரு வகையில் கூட நல்லது தான். அந்த இடத்துல தேமுதிக மற்ற கட்சிகள் இந்த டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், அவரெல்லாம் நம்ம திமுக கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறாங்க. இப்படி 3 பேர் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஓரளவு நிறந்து அவர்களுக்கு தகுந்தாற் போல் சீட்டை கொடுத்துட்டா இங்கே சீட்டு டைட்டும் இல்லாமல் இருக்கும். காங்கிரஸை தவிர மற்ற எந்த கட்சியும் நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கூட்டணி பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிய எண்ணம் திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு ஒரு நிமிட அந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. கூட அதாவது குறிப்பாக பேசுறவர் யாரு, நடிகர் விஜய், தாவேக்காவுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கலாம். அப்ப அவருடைய தனித்தன்மையே போயிடுச்சு. அப்ப அவருடைய முகமுடி போட்டு வந்தாதான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு. அதான் ஒன்று மட்டும் சொல்றேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. இதுதான் வரலாற்றிலே நிதர்சனமான உண்மையும் கூட. அதனால இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது. அதனால எங்களுடைய தலைவர்களுடைய முகமுடியை போட்டுக்கிட்டு வர்றாங்க, அதுதான் உண்மை. அப்புறம் இல்ல, இப்போ தவேக தலைவர் கூட நிறைய கருத்து பேசியிருக்காரு, பொதுவா பேசியிருக்காரு. இப்ப நான் கூட பொதுவா நிறைய கருத்து சொல்ல முடியும், யாரையும் குறிப்பிடாத சொல்ல முடியும். எவ்வளவுதான் ஊர்க்குருவி உயர உயர பண்ணாலும் பருந்தாகி விட முடியுமா? பருந்தாகி விட முடியாது. இது பொதுவா நான் சொல்றது.
களத்துல இல்லைன்றது வந்து எங்களுக்கு குறிப்பு இல்லை. ஆனா அவர் மனசுல வந்து எங்களை குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து தாங்கி எவ்வளவு பேர் நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் வந்து அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில நான் சொல்றேன். அதனால யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம். ஓகே. இதே மாதிரி ஒரு கடுமையான பெரிய கோபத்தை அதிமுக பாஜகவை சாபம் விட்டு பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க. அது என்னன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க. மாநாட்டில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய கலந்தாலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்லணும். சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க வந்து கட்டாயம் மதிக்கணும். நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம், பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன். ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க. இப்படி பேசின பிரேமலதா விஜயகாந்த் ஓரளவு தெளிவாக முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு இனிமேல் அதிமுக கூட்டணியும் வேணான்னு முடிவிட்டாங்க. சரி, அப்போ திமுக கூட்டணிக்கு போவாங்கன்னா அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, திமுகவில் ஏற்கனவே இருக்கிற கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்காங்க. யாரும் அதை விட்டு வெளியே வர மாதிரி தெரியலை. அவங்களுக்குள்ளே சீட்டு பத்தாக்குறையாக இருக்கிறப்ப நம்மளும் போனோம்னா அவங்களுக்கு நெருக்கடி, நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக. இவங்களாச்சும் 6 சீட்டுங்கிறாங்க, 5 போனால் 3 சீட்டு கிடைக்குமாங்கிறது சந்தேகம். அதனால திமுகவும் வேணாங்கிற முடிவுக்கு பிரேமலதா அவர்கள் வந்துடுவாங்க. ஏற்கனவே என்ன பேச்சு வந்துச்சு, அவங்க கிட்டத்தட்ட அதிமுக பக்கம் போகிறாங்கன்றதுச்சு. அப்படித்தான் அந்த அம்மா எதிர்பார்த்தாங்க. அவங்க 3 பக்கம் துண்டு போட்டாங்க. திமுகவிலையும் போட்டிருந்தாங்க, அதிமுகவிலையும் போட்டிருந்தாங்க, பாஜகவிலையும் போட்டிருந்தாங்க. யார் நம்மளுக்கு சீட்டு ஸ்வீட்டு பெருசாக நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கூட கூட்டணி தான் அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனால் அவங்கள வந்து ரொம்ப மதிப்பு குறைச்சி போட்டு செய்தியை வந்து கசிய விட்டு அந்த அதிமுக மேலே கடும் கோபமாயிட்டாங்க. அதனால தான் ப்ரெஸ்ஸை பார்த்து கேட்குறாங்க, உங்களை யார் சொன்னது? உங்களுக்கு எங்களுக்கு வந்து 6 சீட்டுன்ட்டு உங்களுடைய சொன்னது யார் அப்படின்னு கேட்டோன்னே ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் என்ன இல்லாத செய்தியை வந்து ட்ரெண்டிங் செய்தியாக்குறீங்க? நாங்கள் எங்கள் மாநாட்டில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் நகர செயலாளர் கூடி முடிவெடுத்து தெளிவாக அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கிறதுலேருந்து இப்போ என்ன தெரிய வருதுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக பக்கமும் போகமாட்டாங்க. அப்போ அவங்க எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஆனால் அதே சமயம் விஜய் பக்கம் போனோம்னா வெற்றிக்கான வாய்ப்பு இல்லையே. ஒரு சீட்டு கூட சமயத்தில் ஜெயிக்காமல் போயிட்டால் மிக மோசமாக அசிங்கமாகிடும். கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவை பிரேமலதா அவர்களால் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற பழிச்சொல் நம்ம மேலே விழுந்துடும். அதனால் இப்போ இந்த 2026 தேர்தலில் நம்ம எப்படியாவது ஒரு சில எண்ணிக்கையில் பிடிச்சி சட்டசபைக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டதாக சொல்லப்படுது. அதனால் சீட்டை குறைச்சி கொடுத்தாலும் அந்த சீட்டுலாம் வெற்றி சீட்டு அப்படிங்கிற கணக்கு வரணும்னா அது திமுக கூட்டணிக்கு போனால் மட்டும்தானே கிடைக்கும் அப்படிங்கிற ஆலோசனையை விஜயகாந்த் அவர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் வந்து பிரேமலதா அவர்கள்ட்ட சொன்னதாகவும், அதையும் அவர் மனசில் வச்சுக்கிட்டு திமுக பக்கம் போகிறது தான் சிறந்தது, அவங்க 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. இதையெல்லாம் கேள்விப்படக்கூடிய திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட
காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்டிக்கிட்டு ஒரு சில தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களாக கலட்டிக்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷம், போகட்டும். அந்த சீட்டை நம்ம வந்து நிறந்து இப்போ புதுசாக வர தயாராக இருக்கிற தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி போன்ற ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா நம்ம 100% வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி 200 இலக்கை தொட்டுறது மட்டும் இல்லை, 200 தாண்டி 220 இடங்களை கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தைரியமான ஒரு மனக்கணக்கை வந்து மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஆக 2026 தேர்தல் எந்த வழியிலையும் மிக யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய உள்ள ஒரு தேர்தலாக தான் வரப்போகுது. எப்படியும் அதை 4 முனை போட்டிகளை தான் உண்டாக்க போகுது அப்படிங்கிற செய்தி வர்றப்ப எந்த சூழ்நிலை திமுக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பலரும் அரசியல் கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உங்களுக்கு நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியது அவங்க வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்றமடைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.